பீட்ரூட்ல இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் அடிக்ட் ஆயிடுவீங்க. செம்ம டேஸ்டா கிறிஸ்பியான பீட்ரூட் சிப்ஸ் பண்ணலாமா? இது எல்லா வெரைட்டி ரைஸ் கூடயும் பெர்ஃபெக்ட்டான காம்பினேஷனா இருக்கும். கிட்ஸ்லாம் கண்டிப்பா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்பவே சேவ் பண்ணிக்கோங்க. நல்ல பெரிய சைஸ் பீட்ரூட்டை தோல் சீவிட்டு எடுத்துக்கோங்க. நான் வீடியோல காட்டுற மாதிரி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல திக்கா எல்லாத்தையுமே ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 கொத்து கருவேப்பிலை, உப்பு சேர்த்து நல்லா டைட்டா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. பீட்ரூட்லயே கொஞ்சம் தண்ணி விடுன்றதால ஃபர்ஸ்ட் நல்லா டைட்டா அழுத்தி பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பீட்ரூட்ல மாவு இந்த மாதிரி கோட் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பீட்ரூட் இந்த மாதிரி உதிர்த்து சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃபிளேம்லயே வச்சுக்கோங்க. எண்ணெயோட சலசலப்பு அடங்குற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பர் கிறிஸ்பியான டேஸ்டான பீட்ரூட் சிப்ஸ் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ஈஸியான யம்மி ரெசிபிஸ்க்கு பிராவ்ஸ் கிச்சன்